வணக்கம். 63 நாயன்மார்கள் வரிசையில இன்னைக்கு நாம திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படிங்கிறவரை பத்தி பார்க்க போறோம். யாழ்ப்பாணர்ங்கிறது ஊரோட பேர் இல்ல, அவர் வாசிக்கக்கூடிய யாழ்ங்கிற கருவி. அதனால அந்த பாட்டு பாடுறவங்கள எல்லாம் பாணர்னு சொல்லுவாங்க. இவர் ஆலயங்களுக்கு வெளியில நின்னு யாழ் இசைத்து இறைவனது புகழை பாடுவது வழக்கம். இப்படித்தான் அவ செய்யறார். இப்போ சோழ நாட்டுல இருக்கிற இவர் பிறந்த ஊர் திருவெருக்கத்தம் புலியூர் வெறுக்கத்தம் புலியூர். அது இறைவன் உரையிற தலம், அதனால திருவெருக்கத்தம் புலியூர். தனது மனைவி மதங்க சூளாமணியோட சோழ தேசத்துல இருக்கிற அத்தனை சிவாலயங்களையும் தரிசிக்கிற நோக்குல அவர் தன் மனைவியோடு யாத்திரை போறார். போய் ஒவ்வொரு கோவில் முன்னாலும் இருந்து யாழ் இசைத்து இறைவனை மகிழ்வித்து ஒவ்வொரு ஊரா போயிட்டு சோழ தேசத்துல இருக்கிற அத்தனை கோயில்களையும் தரிசித்துட்டு பாண்டி நாட்டுக்கு போறாங்க. பாண்டி நாட்டுக்கு போய் அந்த ஆலவாய அரசனன் திருக்கோவில் முன்னாடி இருந்து இவர் யாழை இசைக்கிறார். யாழ் இசையில மனம் உருகின இறைவர் என்ன செய்யறாரு, அன்றைக்கு இரவு தன்னுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் சொல்றார், நாளைக்கு அவரை உள்ள கூட்டிட்டு இசைக்க சொல்லுங்க, யாழ் இசைக்க சொல்லுங்கன்னு சொல்றார். அதே மாதிரி நீலகண்ட யாழ்ப்பாணர்கிட்டையும் குறிப்பால் சொல்றார் கனவுல, தூக்கத்துல. மறுநாள் எல்லாரும் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்து அழைச்சிட்டு போய் இறைவனது திருக்கோவில்ல கருவறை முன்னாடி இறைவன் முன்னாடி அந்த யாழை இசைக்கிறார். யாழ் இசைக்கிறார்னு ஈஸியா சொல்லிடுறோம். அது இசைக்கும் போது அதை ரசிக்கிறவங்களோட மனநிலை எப்படிக்கிறோம், வாசிக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நேர பார்க்கும்போதுதான் தெரியும். அவர் வாசிக்க 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 இறைவனார் மனம் உருகி பாக்குறாரு. என்ன பண்றாருன்னா, இவர் தரையில உட்கார்ந்து வாசிக்கிறார். அந்த யாழுடைய நரம்புகள் இருக்கு, எல்லா கருவிகள்லயும் அந்த நரம்புகள், வீணையில அந்த நரம்புகள் இருக்கு. இவர் வாசிக்கும் போது அந்த நரம்பானது தரையில பட்டு நெகிழ்ந்து தெரிச்சு போயிரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உயரமா பலகையிட்டு உட்கார வைங்க அப்படின்னு அசரீரி மூலம் சொல்றார். உடனே இவங்க எல்லாம் கோவில்ல இருக்கிறவங்க ஒரு தங்க பொற்பலகைய வச்சு அது மேல அவரை அமர வச்சு யாழ் இசைக்க சொல்றாங்க. அனைவரும் மகிழும்படி இறைவனது புகழை யாழால் இசைத்து மதுரையம்பதியில இருக்கிற அனைத்து கோவில்களையும் தரிசனம் பண்ணி எல்லா கோவில்கள்லயும் இவருடைய இசையால இறைவனுக்கு தான் வந்திருக்கிறத உணர்த்திட்டு அவரோட மனைவியோட சீர்காழிக்கு போறார். ஒரு சமயம் திருஞான சம்பந்தமூர்த்தி தனது தாயாருடைய ஊருக்கு வர்றாரு. அது திருநன்னி பள்ளம்ங்கிறது அந்த ஊரோட பெயர். அங்க அவர் பாடுறாரு. பாடும்போது தாளம் போட்டு, கருவிகள் ஏதும் இல்லாம தாளம் போட்டு பாடுறார். இதை பார்த்து யாழ்ப்பாணர் தன்னுடைய யாழை எடுத்துட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்து அவர் பாடல்களுக்கு யாழால் மெருகூட்டுறார். அப்புறம் அவரோட சேர்ந்து பேசி மகிழ்ந்து அவருடனே வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வேண்டாம், நீங்க இங்க இருக்கிற இறைவனது ஆலயங்கள்ல உங்க இசையால அவரை மகிழ்வீங்கன்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தமூர்த்தி அவரை அடுத்து பார்க்க நினைத்த தலங்களை நோக்கி போயிடுறார். இப்போ இந்த யாழ்ப்பாணர் ஒவ்வொரு தேசமா வர்றாரு இல்லையா, சோழ தேசம் விட்டு பாண்டிய தேசம் வந்தவர் சீர்காழிக்கு வர்றார். சீர்காழியில இருக்கிற
ஞான சம்பந்தரை பார்க்க வர்றார். அவர் வந்த நேரம் ஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணம். திருமணம் திரு நல்லூர் பெருமணம் அப்படிங்கிற ஊர்ல நடக்குது. அந்த திருமணத்துல சீர்காழி போய் அவரை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் திருமணம் நடக்கும்போது அவரோடு இருக்கிறாரு. இப்ப திருமணத்துல ஞான சம்பந்தருக்கு நாட்டம் இல்லாதவராக இந்த இல்வாழ்க்கையில என்னைய தள்ளி விட்டுட்டீங்களேன்னு சொல்லி இறைவன்கிட்ட புலம்புறார். அதனால அங்க வந்திருந்த அடியார்களோடு சேர்த்து ஞானசம்பந்தரையும் இறைவன் கையிலை அழைச்சுக்கிட்டதாக புராணம். தற்செயலாக ஒவ்வொரு தேசமா போய் யாழால இறைவனை மகிழ்விச்ச யாழ்ப்பாணர் ஞானசம்பந்தரை தரிசிக்கிற ஆசையில போய் அதோட அவர் திருமணத்திலையும் கலந்துகிட்டதுல அவருக்கு கைலாய பதவி கிடைக்குது. அவருடைய காலடி நிழல் கிடைக்குது. எல்லாருமே ஞானசம்பந்தரோடு அங்க இருந்த சிவனடியார்கள் அனைவருமே சிவனுடைய நிழலை அடைஞ்சிட்டாங்க. இது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படிங்கிறவருடைய ஒரு நாயனாருடைய கதை. இவர் நாயனார் வரிசையில எப்படி சேர்ந்தார் அப்படிங்கிற கதை. இந்த கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைய பதிவையும் பாருங்க. இன்றைய பதிவை நீங்க பார்த்ததுக்கு எனது நன்றியும் வணக்கம்.